வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். பாதகாதிபதி அஷ்டமாதிபதியின் வலிமைகள் ஜாதகத்தில் என்ன, பலமா இருந்தா என்ன செய்வாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லா லக்னத்துக்கும் பாதகாதிபதி அஷ்டமாதிபதினு ஒருத்தர் இருப்பார். இவங்களோட வேலையே என்னன்னா, கொல்ல மாட்டாங்க, கொடுமை பண்ணுவாங்க. இதுதான் இவங்க வேலை. பாதகாதிபதி பிரச்சனைக்கு முன்னாடி, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனையை தூண்டி விட்டுருவாரு. கல்யாணம் ஆரம்பிச்சிருவோம், கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி பிரச்சனையை தூண்டி விட்டுருவாரு. இவரு தான் பாதகாதிபதி. அஷ்டமாதிபதி யாருன்னா, கல்யாணம் பண்ணி மேலதாளம் முழங்க கல்யாணம் பண்ணி சூப்பரா ஒரு திருமணம் நடந்து திருமணத்துக்கு பின்னாடி 1 மாசம் கழிச்சு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவார் அஷ்டமாதிபதி. இவர் எப்படி நம்ம ஆள், சின்ன ஆள் கிடையாது. 2 பயல்களுமே, யார் பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் அப்படி ஒரு மாதிரியா ஒரு நெருக்கடியான ஆள்கள் தான். இவங்களை பார்த்து டீல் பண்ணும். அது யாரு சார்? அது என்ன பாதகாதிபதினா என்ன, அஷ்டமாதிபதினா என்ன? எல்லா லக்னத்துக்கு பாதகாதிபதி இருப்பாங்க. மேச லக்னம், அதாவது சரராசிகள் மேசம், கடகம், துலாம், மகரம், இதுக்கு பாதகாதிபதி உங்களுக்கு 11ஆம் இடம். உங்க லக்னத்திலிருந்து 11ஆம் இடம். உங்களுக்கு இந்த லக்னமா இருந்தா ஸ்திர லக்னமா இருக்கீங்க, ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பமா இருக்கீங்க, உங்களுக்கு பாதகாதிபதி 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி. உபய லக்னமா இருக்கீங்க, மிதுனம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம், இந்த 4 லக்னம் உபய லக்னம். இவங்களுக்கு பாதகாதிபதி 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி. அஷ்டமாதிபதினா யாரு? உங்க லக்னம் எதுவானாலும் 8ஆம் அதிபதி தான் அஷ்டமாதிபதி. இந்த சிம்ம லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு 5 கூடையவரை 8 கூடையவரை வருவார். இங்க ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. யாருக்காவது புதன் திசை நடக்குது, குரு திசை நடக்குதுன்னா பிரிச்சு மேய்ஞ்சிரும். நல்லதையும் செய்வாரு, நல்லதை கொடுக்குற அளவுக்கு 200 மடங்கு கெட்டதையும் கொடுத்து வேடிக்கை வைப்பாரு. இவங்க சித்திரவதையா இருக்கு உங்களுக்கு. இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு மட்டும் இந்த அஷ்டமாதிபதி திசை வந்துருச்சு, 8 கூடையவர் திசை, புதனோ குருவோ வந்துருச்சுன்னா ஏண்டான் இருக்கும். பார்த்து டீல் பண்ணணும் அந்த கிரகத்துல மட்டும், இல்லைன்னா நம்மளை தொந்தரவு பண்ணி விட்டுரும். பாதகாதிபதியோட வேலை என்ன? எந்த சம்பவமும் காலம் தாழ்த்தி மெல்ல நடந்து மெதுவா போயிட்டு இருந்ததுன்னா என்னைக்குமே பாதகாதிபதி தொந்தரவு பண்ண மாட்டாரு. உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்னம், பாதகாதிபதி சனி, அவர் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு சிம்மத்துல. இந்த ரிஷப லக்ன ஜாதகருக்கு பாதகாதிபதி 4ல் அமர்றதால சொத்து, காரு, வீடு, நிலம் இவங்களுக்கு லேட்டா அமையறது தான் யோகம். லேட்டா அமையறது தான் யோகம். ஒரு சிம்ம லக்னம், பாதகாதிபதி செவ்வா, அவரு 9லயே இருக்காரு. இவருக்கு பெயர் புகழ்னாலதான் ஆபத்து. லேட்டா கிடைச்சா, மெல்ல கிடைச்சா, நிதானமா கிடைச்சா யோகம், இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணிடுவார் பாதகாதிபதி. அப்ப பாதகாதிபதியோட விதிகள் ரோல் என்ன? எதுவுமே லேட்டா கிடைக்கணும். ஒரே விதி, வேற எங்கேயும் போய் ஊர் சுத்த வேண்டியது இல்லைங்க. ஆட்டோ எடுத்துட்டு ஒரே விதிதான். லேட்டா பாதகாதிபதி கொடுத்தா யோகம், இமிடியட்டா கொடுக்குறாருன்னா கசக்கிட்டு தான் விடுவார். ஒருத்தர் ரிஷப லக்னத்துக்காரர் வராரு, அவர் என்னுடைய மாணவரை கிட்ட பார்க்க வர்றாரு. அவருக்கு குரு இதுல மகரத்துல இருக்கு, நீசம். 84, 85ல பிறந்தவர். குரு மகரத்துல இருக்கு, சுக்கிரன் மீனத்துல இருக்கு. ரிஷப லக்னத்துக்கு 7, 8 கட்டங்கள் தள்ளி குரு, சுக்கிரன், புதன் எல்லாம் பின்னாடி போயிட்டாங்க. 30 வயசுக்குள்ள பல லட்சங்களை சம்பாதிக்கிறாரு. பூராமே போயிடுச்சு. இல்ல, நான் என்ன சொன்னேன், அவருக்கு பாதகஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கு குரு. நல்லதுதான் ஒரு வகையில. ஆனா பாதகாதிபதி லேட்டா தான் பணம் கொடுக்கணும். 30 வயசுக்குள்ள கொடுத்து இப்ப 40 நடப்பு அவருக்கு. ஏண்டான் இருக்கிற சார் அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு 45க்கு மேல பணம், பொருளாதாரம் வளரணும். அதான் உங்க ஜாதகம் விதி. அது வரைக்கும் ஆவரேஜான லைஃப் தான் போகும். பின்னாடி வாழ்க்கை தான் உங்க லைஃப் ஸ்டைல். நிதானமா போனீங்கன்னா
டிஸ்டர்ப் இல்லாம பார்த்துக்கலாம். கரெக்ட் சார் நீங்க சொன்னது அப்படிங்கிறாரு. அப்போ லேட்டா கிடைக்கணும். சரி, அஷ்டமாதிபதி என்ன பண்ணுவார்? பேராசையை ஃபுல்லா தூண்டுவார். வீடு கட்டுறியா, அட்டமாதிபதி 4 இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதே ரிஷப லக்ன ஜாதகம், அதே அஷ்டமாதிபதி சனிதான், அவர் 4 இருக்காரு, இல்ல 4ஆம் இடத்தை பாக்குறாருன்னா சிம்பிளா வீடு கட்ட மாட்டாங்க. கையில வச்சிருக்கிறது 6 லட்சம் இல்ல 5 லட்சமா இருக்கும். வீடு 75 லட்சத்து ரூபாய்க்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்க எப்படி? இனோவா கார் தான் வாங்குவாங்க. கையில எவ்வளவு என்னாச்சு இருக்குன்னு நம்ம கேட்போம். நம்மகிட்ட 30,000 ரூபாய் இருக்குல்ல அப்படிம்பாங்க. இனோவா காரோட விலை என்ன? குறைஞ்சது 30 லட்சம் வேணும். நம்மால் வச்சிருக்கிறது எவ்வளவு? 30,000. இதெல்லாம் அஷ்டமாதிபதி. பேராசைய புதையலா உள்ள அடக்கி வச்சிருப்பாங்க. ஒருத்தர் செப்பல் எடுக்க போறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அஷ்டமாதிபதி தசை நடக்குது, அஷ்டமாதிபதி லிங்க் ஆகியிருக்காரு. போனது ஒரு பிராண்டடா இருக்கிற செப்பல் 3000 ரூபாய். அப்படி எடுத்து பார்ப்பாரு. அவர் வந்து கேட்பாரு கடைக்காரு, என்ன பாக்குறீங்க, எடுக்கிறீங்களா? இல்ல சும்மா பார்த்தேன். நமக்கு எவ்வளவு பட்ஜெட்ல செப்பல் வேணும் சார்? நமக்கு ஒரு 200ல பாருங்களேன். அப்ப பேராசை பிரம்மாண்டத்தை அஷ்டமாதிபதி கொடுக்குறாரு. இவரை சொல்லி குறையில, அவர்கிட்ட பணம் இருக்கு, தகுதி, அதெல்லாம் அப்புறம். தன்னுடைய நினைப்பு, தன்னுடைய எண்ண அலைகள் எல்லாமே பிரம்மாண்டமா தரும். சிம்பிளா இருக்கவே இருக்காது. சிம்பிளா யோசிக்க முடியாது. அஷ்டமாதிபதியோட எந்த உறவு சேர்ந்திருந்தாலும் அது பிரம்மாண்டத்தை சொல்லும், பேராசையை சொல்லும். அஷ்டமாதிபதியோட சுக்கிரன் சேர்ந்திருந்தா மனைவி பிரம்மாண்டம், பேராசை தான். 5 குடையவன் 8 குடையவனா குழந்தைகள் பிரம்மாண்டம், பேராசையோட தான் இருப்பாங்க. 4ஆம் அதிபதி 8ல சேர்ந்திருந்தா தாய் பேராசை கொண்டு வரும். 9, 8 கனெக்ட் ஆகுதுன்னா அப்போ பேராசை கொண்டு வரும். பிரம்மாண்டமாகத்தான் யோசிப்பார். சிம்பிளா யோசிக்க தெரியாது. தொடர்பு கொண்டால் சொல்றேன், இது ஒரு 80% பொருந்தி வரும். அப்ப ஒரு ஜாதகத்துல பாதகாதிபதி அஷ்டமாதிபதி கவனம். இதுல 8ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதி ஒண்ணு சேர்ந்துருக்காங்க, ஒன்னா இருக்காங்கன்னா அவங்க லைஃப் பாருங்க சுனாமி மாதிரி இருக்கு, போராடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பாதகாதிபதி லேட்டா கொடுத்தா யோகம், அஷ்டமாதிபதி பேராசை இல்லாம நிதானமா போனா யோகம். இதுதான் பரிகாரம். எல்லாத்தையும் இழந்துட்டு நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த ஜோசியரை பார்த்தேன், அவர்னால எனக்கு எதுவும் செஞ்சு தர முடியல, நான் போய் எதுவும் பண்ண, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நம்ம கட்டத்தை பார்த்துக்கணும். என்ன மாதிரி லைஃப், எப்படி வாழ்ந்தா நிம்மதி, எதை தொட்டா நிம்மதியா போலாங்கிறது தெரியும். அதன்படி வாழ்றதுதான் முதல் பரிகாரம். இதை மைண்ட்ல வச்சுக்கணும். அதன்படி வாழ்ந்துட்டு அதுல கஷ்டம் இருந்ததுன்னா இறைவன் கிட்ட போய் சரணாகதி அடையும் போது நிவர்த்தி, முன்னேற்றம் கிடைக்கும். அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு மறந்துடாதீங்க. இந்த அஷ்டமாதிபதி பாதகாதிபதியை போக்குறதுக்கு நான் சொன்ன உணர்வுகளோட தன்னுடைய மனசை மாத்தி மெல்ல வாழ்ந்துட்டு இருந்தா தவறு வராது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.